கடகராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு, அவரை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். அவங்களோட பிளெஸிங்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்க உங்களுடைய கடமைகளை சரிவர அழகா செஞ்சு முடிப்பீங்க. ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது போது நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, அது சம்மந்தமான விஷயங்களை செய்கிறது, கடவுள்கிட்ட வேண்டுறது, வேண்டுதல் வைக்கிறது, விரதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. கடகராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யார், அவரால் என்ன நன்மைகள் நடக்கும்ன்றதை பார்த்தோம். இப்போது என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்கள் மேற்கொண்டால் லைஃப் லாங் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம், என்ன விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்றது, அதாவது உங்கள் ராசிக்கு பார்க்க போனால், உங்களில் பல பேருக்கு உங்களுடைய குலதெய்வம் தெரியும், சில பேருக்கு குலதெய்வம் தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கு வரக்கூடிய கிளைண்ட்ஸில் பாதி பேர் என்னுடைய குலதெய்வம் தெரியல, நான் எந்த தெய்வத்தை நான் வழிபடலாம் அப்படின்றத அடிஷ்னலாக ஒரு கொஸ்டின் வந்து என்கிட்ட கேட்பாங்க. ஸோ அப்போது இந்த ராசிகளுக்கு அடிப்படையில் இந்தந்த ராசிக்கு எந்தெந்த தெய்வ வழிபாடு அவங்களுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பற்றி நம்ம ஒரு பதிவு போடலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இந்த பதிவுக்கு நான் உங்களோட இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குலதெய்வம் தெரிஞ்சிருந்தாலும் சரி, குலதெய்வம் பற்றி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு இஷ்ட தெய்வம் இருந்தாலும் சரி, இஷ்ட தெய்வம் இல்லைனாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் எனக்கான தெய்வம் யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த தெய்வத்தை வழிபடலாம். இந்த தெய்வத்தை வழிபடுறதுனால இப்படியான பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும் அப்படின்றது தான் உங்கள் ராசியின் அடிப்படையில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதோட மட்டும் நிறுத்திக்காம உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த மாதிரியான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணால் உங்களுடைய செயல்கள் காரிய விருத்தியாகி சக்ஸஸ் ஆகும், அதை பற்றியும் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்க்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டு காம்போவான விஷயங்கள் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதற்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இதை கிளைம் பண்ணுற விதமாகவும் கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்னு டைப் பண்ணி தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அப்படின்றதும் டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பார்க்கக்கூடிய நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு ஆன் டைம்லேயே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் லைக் பண்ணுங்கள், நிறையா வந்து மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்மளுடைய அனதர் சேனல் இருக்குது, சாரா டாரோன்னு சொல்லிட்டு, அது ப்ரெடிக்ஷன்ஸ் சேனல், டாரோ ரீடிங்னுடையது. ஸோ அந்த சேனல்லையும் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போது இது மாதிரி பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், இந்த மாதிரியான கிளாஸஸ் நானும் வந்து கற்றுக்கிட்டு நானும் டாரோ ரீடிங் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் சரி, டிஸ்பிளே 3 என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் என்ன தொடர்பு கொண்டு அதை வாட்ஸ்அப் மெசேஜில் உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து வரும். நீங்கள் அந்த சர்வீஸை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ உங்கள் ராசிக்கு நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு செய்யலாம், என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் மேற்கொள்ளலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கடகராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு, அவரை வழிபடுறதுனால உங்களுக்கு என்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அதிர்ஷ்ட தெய்வம் யாரு அப்படின்றத பார்க்கலாம். கடகராசி உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யார் அப்படின்னு பார்க்கும்போது நந்தி பகவான். ஸோ இந்த நந்தி பகவானை நீங்கள் வந்து வழிபடணும், அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நந்தி பகவான் வழிபட்டு இருக்கீங்கன்னா ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம். நந்தி பகவான் கேரியர் ஆஃப் சிவா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவ பெருமானுடைய அனைத்து பணிகளையும் அவர் வந்து பார்த்து கொடுப்பாரு, அவருக்கு வந்து உறுதுணையாக இருப்பார். நந்தி பகவானை தாண்டி தான் சிவபெருமானை வந்து நம்ம சந்திக்க முடியும். அவர் ஒரு மிகப்பெரிய மந்திரி மாதிரி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அப்பேற்பட்ட நந்தி பகவானை தான் நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கணும். இந்த நந்தி பகவானை நீங்கள் அதிர்ஷ்ட தெய்வமாக எடுத்துக்கிறதால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ஆப்வியஸ்லி நந்தி பகவான் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க, நந்தி பகவானை நீங்கள் மனசார வணங்கிட்டீங்கனாலே உங்களுக்கு கூடவே
பார்வதி தேவியினுடைய சிவபெருமானுடைய பிளெஸ்ஸிங்ஸ், அந்த கருணை உங்க மேல அப்படியே வந்து விழுந்துரும். ஸோ இந்த நந்தி பகவானை வழிபட்ட இவங்க 2 பேரும் உங்களை தேடி வருவாங்க. அண்ட் ஓகே, அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நீங்க உங்களுடைய கடமைகளை சரிவர அழகா செஞ்சு முடிப்பீங்க. எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் இது என் கடமை, இதை நான் கரெக்டா செய்வேன் அப்படின்ற ஒரு துடிப்பு, ஒரு மிகப்பெரிய ஆற்றல் உங்களுக்கு நிச்சயமா வந்து கிடைக்கும். அண்ட் எப்போவுமே உங்களுடைய சேவையை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இந்த நந்தி பகவான் வழிபடுறதால எவ்வளோ தடைகள் வந்தாலும் உங்களோட சேவை மனப்பான்மை குறைவே குறையாது. உங்களோட சேவை நாளுக்கு நாள் அதிகரிக்கும். அது நிறைய மனிதர்கள்கிட்ட உங்களோட சேவை போய் சென்றடையும். நிறைய நல்ல விஷயங்களை நீங்க செய்வீங்க. நல்ல புண்ணிய கர்மாக்களையும் நீங்க ரிசீவ் பண்ணுவீங்க இந்த நந்தி பகவான் வழிபாடு நீங்க வந்து மேற்கொள்ளும் போது. அது மட்டும் இல்லாம நீங்க எந்த கடமை செய்றீங்களோ, நீங்க எந்த பணியில இருக்கிறீங்களோ, நீங்க என்ன பொசிஷன்ல இருக்கிறீங்களோ, அதனுடைய மிகப்பெரிய அறிவும் அதனுடைய மிகப்பெரிய புரிதலும் உங்களுக்கு இந்த நந்தி பகவான் வழிபாடுனால கிடைக்கும். இந்த அதிர்ஷ்ட தெய்வமா இந்த நந்தி பகவான் எடுத்துட்டீங்கன்னா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க ஷைன் பண்ணிட்டே வரலாம். இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸிங்ஸா வந்து அமையும். ஸோ கடகராசி, உங்களுடைய அதிர்ஷ்ட தெய்வம் யாரு, அவரால் என்ன நன்மைகள் நடக்கும்ன்றதை பார்த்தோம். இப்போ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் நீங்க மேற்கொண்டா லைஃப் லாங் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். கடகராசி, உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சேஞ்ச். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது போது நிறைய பேர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, அது சம்மந்தமான விஷயங்களை செய்கிறது, கடவுள்கிட்ட வேண்டுறது, வேண்டுதல் வைக்கிறது, விரதங்கள் இருக்கிறது, அதெல்லாம் பண்ணால் உங்களுக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் சேஞ்சுன்ற ஒரு ப்ராசஸை வந்து பண்ணணும். அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷனாக வந்து மாறும். எப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் சைக்கிளை சேஞ்ச் பண்ணிக்க பாருங்கள். ஒரு விஷயம் உங்களுக்கு ஒத்து போகலை அப்படின்னா அதுலேருந்து அதிரடியான மாற்றம், முழுமையான மாற்றத்தை கொண்டு வர பாருங்க. டெய்லியும் சின்ன சின்ன மாற்றங்கள் செய்ய பாருங்க. நல்ல விஷயங்கள், அதாவது மாற்றங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்துலேருந்து கெட்ட விஷயத்துக்கு போகக்கூடாது. ஸோ நல்ல விஷயங்களை அப்படியே வைங்க, அதை இன்னும் பெருசாக எப்படி டெவலப் பண்ணலான்னு பாருங்க. கெட்ட விஷயங்களை டெய்லியும் ஏதாவது ஒரு கெட்ட விஷயங்கள் உங்ககிட்ட நெகட்டிவான பாயிண்ட்ஸ் இருக்குன்னா அதை மாற்றிக்க பாருங்க. அதே மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு வந்து நன்மையை கொடுக்கலையோ, எதெல்லாம் வந்து ஆஸ் இட் இஸ் அப்படியே இருக்குதோ அதெல்லாம் வந்து மாற்றிக்க பாருங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை எப்பவுமே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை நோக்கி போயிட்டே இருக்கணும். அதாவது வாழ்க்கை இப்போ இந்த வருஷம் பார்க்குற உங்கள் வாழ்க்கை அடுத்த வருஷம் வேறு மாதிரி இருக்கணும், அதுக்கு அடுத்த வருஷம் வேறு மாதிரி இருக்கணும். இப்படியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராசஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக செய்யணும். அது எந்த ஒரு ஹெசிடேஷனும் வேண்டாம். அண்ட் சின்ன சின்ன சேஞ்சஸும் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணாதான் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த 2 விஷயம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸாக ஒர்க் அவுட் ஆகும். இதனால் உங்களுக்கு லைஃப் லாங் ஏதாவது ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படின்றது தான் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸில் வந்து இங்கே சொல்ல வர்றது. என்ன நேயர்களே, உங்கள் ராசிக்கான கடவுள் தெய்வம் யார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ என்ன மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் பண்ணணுன்றதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. அப்போது இதை கிளைம் பண்ணுற விதமாக, இதற்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் ஏஞ்சல் நம்பர் 555 அப்படின்றதையும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ்ன்றதையும் கமெண்ட் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். நடக்கும்ன்ற நம்பிக்கையோட அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேறு என்ன டாபிக் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரீடிங் வேணும்னாலும் தாராளமாக கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம். நான் உங்களை இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோட மீட் பண்ணுறேன். அண்ட் தென் திஸ் இஸ் சாரா, தி எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். நன்றி.